அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபை நிமித்தம் இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு அருள் புரிந்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய தயவு, உம்முடைய ஒத்தாசை இருந்து பாதுகாத்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு திங்கள் கிழமை. இந்த திங்கள் கிழமையில் முழுவதும் நம்முடைய இந்த வாரத்தின் பணிகள் கர்த்தருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் அவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளின் தெய்வீக வார்த்தை 17வது சங்கீதம். இந்த 17வது சங்கீதம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு எந்த அளவு நாம் பெற்றிருக்கிறோம் என்பதையும், தேவன் துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகளை எப்படியெல்லாம் தீர்ப்பார் என்பதையும் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் இந்த வசனத்தை துவக்கும்போது இப்படி பரிந்துரைக்கிறார்: கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவிகொடும் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த முதலாவது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நியாயமாய் இருந்து தேவ சமூகத்தில் நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு கூக்குரலையும் ஆண்டவர் கேட்கும்படி செய்ய வேண்டும். நம்முடைய வாயின் பிரதியுத்தரம், அதாவது கபடமற்ற பேச்சில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திலே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் நம் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய சன்னதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. மற்ற மனிதர்கள் பார்ப்பது போல நீர் பார்க்காத தேவன். ஒரு மனிதன் உம்மிடத்தில் வரும்போது அவனுடைய உள்ளந்தெரியங்களையும் அவனுடைய நீதி நியாயங்களையும் மட்டும் நீர் நோக்குகிற தேவன். அதை வைத்து நீர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறீர் என்று இந்த 2வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறீர். என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தேவன் நம்மை எவ்வளவு விசாரித்து பார்த்தும், நம்மை புடமிட்டு பார்த்தும் அவர் நம்மீது ஒன்றும் காணவில்லை. நம்முடைய வாய் மீறாதபடிக்கு நாம் தீர்மானிக்கிற அனுபவத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த 3வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்களுடைய செய்கைகளை குறித்து அவர் நாம் பேசுகின்ற வாயின் வார்த்தைகளின் பலத்தை குறித்தும், நல்லவர்களுடைய பாதைக்கும் துன்மார்க்கருடைய பாதைக்கும் வித்தியாசம் காண்பித்து துஷ்டனுடைய பாதைகளுக்கு நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ளும்படி தேவன் நமக்கு பலனளிக்கிறார். நாம் எந்த நிலையிலும் வழிவு விடாதபடிக்கு அவர் நமது வழிகளை ஸ்திரப்படுத்துகிறார். தீமை செய்யும் விரைந்தோடும் கால் என்று ஞானி சொல்லும்போது அந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். தேவனை நோக்கி
நாம் கெஞ்சுகிற அனுபவம் நமக்கு தேவன் செவி கொடுக்கிற ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்கிறது. என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்வது போல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்வது போல, தேவ சமூகத்தில் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் மத்தியிலிருந்து அவர்களை காப்பாற்றி தமது வழக்கரத்தினால் ரட்சிக்கிறார். அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல காக்கிற தேவன். அவர் அவருடைய பிள்ளைகளை ஒடுக்குகிற பிள்ளைகளிலிருந்து அவருடைய தூதர்களின் காவல் அவர்களை சூழ காத்து அவர்களை தப்புவிக்கிறது. அவர் தம்முடைய செட்டைகளுக்குள்ளாக அவர்களை காத்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நினம் துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் நாவினால் வீம்பு பேச ஆரம்பிக்கிறார்கள். துன்மார்க்கருடைய சூழ்நிலை தேவ பிள்ளைகள் மீது எப்பொழுது பார்த்தாலும் கோப எரிச்சலோடு இருப்பதை பார்க்கிறார். அவர்கள் வீம்பு பேசுவதே அவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைத்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பெருகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிக்கிற பாலசிங்கத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள். எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி கொண்டிருக்கிற சிங்கத்தைப் போல, சத்துருவைப் போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நமக்கு இடுக்கண் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை மீட்கிறார் என்று இந்த 17வது சங்கீதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து எங்களுக்கு துன்பம் விளைவிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக அவர்களை மடங்கடித்து எங்கள் ஆத்துமாக்களை காத்து பட்டயத்திற்கு எங்களை தப்புவியும் என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய கையுக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கையுக்கும் உம்முடைய கரத்தினால் எங்களை தப்புவியும். அவர்கள் வயிற்றை நம்பி திரவியத்தினால் நிரப்புகிறார்கள். அவர்கள் புத்தி மயக்கத்தினால் திருப்தி அடைந்து தங்களை மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 17வது சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு தற்காப்பு கொடுக்கிறார். ஒன்றே ஒன்றுதான், நாம் ஜெபிக்கும்போது, தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய அக்கிரம சிந்தைகள் ஒரு நாளும் அந்த ஜெபத்தோடு அந்த இருதயத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய வாய்மொழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். எந்த நிலையிலும் தூஷண வார்த்தைகளை கொண்டு இந்த வாய் பேசுவதை ஆண்டவர் வெறுக்கிறார். நம்முடைய சிந்தைகள் எந்த நிலையிலும் யாருக்கும் விரோதமாக செயல்படக்கூடாது. நல்லவைகளே யோசித்து நல்லவைகளே செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை விரோதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்முடைய செயல்கள் இருக்கக்கூடாது. அவர்களை மன்னிக்கிற அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இந்த அனுபவங்களை நாம் பெற்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் என்றால், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தையும் பாதுகாவலையும் தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கவலைகள் நீங்க நம்மை நாமே ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நற்குணம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் மாசற்றதாக காணப்பட வேண்டும். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்ன வாக்கியத்திற்கு இணங்க நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ ஈவை பெற்று கர்த்தருக்கு நாம் சாட்சியாக வாழ
இந்த 17வது சங்கீதம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலையின் விழிப்பிலே நம்முடைய ஜெப ஜீவிதம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த ஜெப வார்த்தைகள் தேவனுக்கு எவ்வளவு மகிமை உடையதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து, இந்த நாளில் நாம் ஜெபிக்கும்போது தேவ சமூகத்தில் எவ்வளவு பரிசுத்தமாய், உண்மையுமாய், நீதியுமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றிருக்கிறோம். அதன்படி இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தேவ சமூகத்தில் சேரும்போதெல்லாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு நல்ல ஈவுகளை பெற்று அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நல்நிலை அடைய வேண்டும் என்று நீர் விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காண்பித்து, நாங்கள் என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் நல்லவர்களாகவே ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும். கேட்ட பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலேயும் உம்முடைய கிருபை இருந்து பிள்ளைகளுக்கும் அந்த பலனை கொடுத்து பாதுகாத்து கொள்ளும். எந்த சோதனையிலும் நாங்கள் அகப்படாதபடி பாம்பை போல விழிப்புணர்வர்களாய், புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். கேட்கிற நீங்கள் தயவு கூர்ந்து இதை விரும்பி கேட்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். சிலர் கேட்கிறீர்கள், சிலர் அதை திரும்பவும் அதை அபியாசித்து உங்கள் வாழ்க்கையை தேவனுக்குள் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.